அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயர்ந்த கரங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயர்ந்த கொடுக்கும் கை தாழ்ந்த வாங்கும் கையை விட சிறந்தது. இந்த செய்தி ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1427 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தர்மம் செய்யும் கை உயர்ந்த கை. மனித வாழ்வின் உயர்ந்த நெறியை எடுத்துக்காட்டும் அழகான சொற்றொடர். பிறருக்கு உதவி செய்யும் கைதான் உண்மையில் உயர்ந்தது. காரணம், கொடுப்பது என்பது வெறும் பொருள் வழங்குவது மட்டுமல்ல, அது அன்பையும் இரக்கத்தையும் மனிதநேயத்தையும் விதைக்கின்றது. மனித சமுதாயத்தில் ஏழைகள், ஆதரவற்றோர், நோயாளிகள் போன்ற பலர் உதவி தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவுவது நம்முடைய கடமை என்ற அடிப்படையிலே தான் தர்மம் குறித்து உண்டான நிலைப்பாடை இஸ்லாம் அமைத்து கொடுத்திருக்கிறது. சிறிய உதவி கூட ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பசியுள்ள ஒருவருக்கு உணவு கொடுப்பது, கல்வி கற்பதற்கு உண்டான வசதி வாய்ப்புகள் பொருளாதாரம் இல்லாதவருக்கு கல்வி கற்பதற்கு உதவி செய்வது, துன்பத்திலே இருப்பவரை ஆறுதல் படுத்தி அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது, இதுவெல்லாம் உயர்ந்த கரங்களுக்கு உண்டான உன்னதமான பண்புகள். இஸ்லாமிய போதனைகளிலேயும் தர்மத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. வேதமுறை குர்ஆனிலேயும் நபிமொழி தொகுப்புகளிலேயும் கொடுக்கும் கையின் சிறப்பை குறித்து மிக தெளிவான முறையிலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. கொடுப்பவர் அல்லாஹுவின் அருளை பெறுவார் என்றும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. தர்மம் செய்வது செல்வந்தருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த அளவில் பிறருக்கு உதவலாம். ஒரு நல்ல வார்த்தை பேசுவது கூட தர்மம் என்று இஸ்லாம் போதிக்கிறது. மனிதனுடைய உள்ளத்தில் இரக்கம் இருந்தால் நம் கை தானாகவே உதவிக்காக வேண்டி உயர்ந்துவிடும் என்பதில் எந்த விதமான மாற்றமில்லை. அதனால்தான் நாம் அனைவரும் பிறருக்கு கொடுக்கின்ற உயர்ந்த கரங்கள் உடையவர்களாக திகழ வேண்டும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகிய முன்னுதாரணமாக எடுத்து சொல்கிறது. இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது அன்றாட தேவையுள்ளவர்கள், நோயாளிகளாக இருந்து கொண்டு நோய்க்கு உண்டான சிகிச்சை பெற முடியாதவர்கள், பொருளாதாரம் இல்லாததனால் நோய்க்கு உண்டான சிகிச்சைக்கு போக முடியாதவர்கள், அதற்குண்டான மருந்துகள் வாங்க முடியாத நிலையில் உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கொடுத்து உதவுகின்ற போது அது மிகப்பெரிய நன்மையை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது என்பதோடு மாத்திரமல்லாமல், ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே வானவர்கள், யா அல்லாஹ், கொடுக்கின்றவருக்கு, உயர்ந்த கையுடையவருக்கு நீ அருள் புரிவாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். இந்த பிரார்த்தனை யாருக்கு கிடைக்கிறது? யார் தான தர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது. கடமையான தர்மத்தை நிறைவேற்றுகின்ற போது அது ஜக்காத் என்று பதிவு செய்யப்படுகிறது. உபரியான மேல்மிச்சமான காரியத்திற்கு மேல்மிச்சமான பொருளாதாரத்தில் இருந்து கொடுக்கின்ற போது அது தானமாக தர்மமாக அமையப்பெறுகிறது.
ஜக்காத் என்றால் கட்டாய கடமை, தர்மம் என்றால் சதக்கா என்றால் அது மேல்மிச்சமான தர்மம். இவைகளை புரிந்து கொண்டு நாம் உயர்ந்த கரங்கள் உடையவர்களாக திகழ வேண்டும். அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.